இன்றைக்கி ஆம்லெட் போடுறதுக்காக நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையை வந்து உடைச்சி அதில் பெப்பரும் சால்ட்டும் போட்டு நம்ம நல்லா அடித்து வச்சுக்கலாம். 3 முட்டையை நான் உடைச்சிட்டு அதில் சால்ட்டும் பெப்பரும் போட்டு நல்லா பீட்டரில் அடிச்சுக்க போகிறேன். இப்போ நான் சால்ட் கொஞ்சம் போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பெப்பர். இதை நல்லா அடித்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் இதை ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு பேனில் நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட போகிறேன். பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். பட்டர் நல்லா உருகிருச்சு. இப்போ இதில் வந்து அந்த முட்டையை நம்ம ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து மெலிசான ஆம்லெட் வேணும்னா நீங்கள் 2 முட்டை எடுத்துக்கோங்க. எனக்கு திக்காக வேணுங்கிறதுனால நான் 3 எடுத்திருக்கேன். அதே மாதிரி சின்ன ஃப்ரையிங் பேன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் முட்டையை ஊற்றிட்டு இப்படி சுற்றி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து நல்ல ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்சம் தின்னாக வரும். இது 1லேருந்து 2 மினிட்ஸ் ஸ்லோலியே வச்சிங்கன்னா இந்த மாதிரி அடி எதுவும் பிடிக்காமல் வரும். நான் வந்து இதை திருப்பி போடுறதுக்காக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு அந்த பிளேட்டை அப்படியே நான் வந்து திருப்பி போட்டு போகிறேன். பாருங்கள், இப்படி பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த ஆம்லெட் வந்து கொஞ்சம் கூட எங்கேயும் உடையாமல் வரும். நமக்கு நூடுல்ஸ் செய்கிறதுக்காக அந்த ஆம்லெட் உடையாமல் வர்றது ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், நான் இப்போ வந்து ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் காயிடும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. நான் வந்து அதில் க்ரீன் சில்லி 1 போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஆம்லெட்டில் பெப்பர் போட்டிருக்கோம். ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா வந்து ஒரு 1 மினிட் நம்ம இதை வந்து இதில் வந்து 1 கேரட்டை துருவி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கேப்சிகமை குட்டி குட்டியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இதில் எந்த காய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் பெப்பர் போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஆம்லெட் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். உங்களோட வெஜிடபிள் கட்டரில் நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க ஆம்லெட்டை வந்து ரோல் பண்ணி சின்ன சின்னதாக மெலிசாக வந்து கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அழகாக நீட்டாக நூடுல்ஸ் மாதிரி வந்துடும். உங்களுக்கு சைஸ் எப்படி வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். மெலிசாக கட் பண்ணிங்கன்னா நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி மெலிசாக வரும். இதை வந்து நம்ம வதக்குனதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ண ஆம்லெட் நூடுல்ஸை இதில் சேர்த்து சின்ன ஸ்பூனில் வச்சு கலரிக்கோங்க. ஏன்னா அந்த நூடுல்ஸ் வந்து உடையக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நூடுல்ஸ் உடையவே உடையாது. அவ்வளோதான். இதை வந்து 1லேருந்து 2 நிமிஷம் நம்ம வந்து அடுப்பில் வச்சுருந்தோன்னா நம்மளோட எக் ஆம்லெட் நூடுல்ஸ் ரெடி. இதை கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் குழந்தைங்களுக்கு முட்டை ஆம்லெட்டு பொரியல் இல்லைனா அவிச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுத்தோன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க அதை எப்படி சாப்பிட்டாங்க, என்ஜாய் பண்ணாங்களான்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.